ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சத்தியவசன ஊழியர்களின் சார்பிலும் என் சார்பிலும் ஆண்டவருடைய கிருபை உங்களிடத்திலே பெருகுவதாக. இன்னும் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுலே பெரும் மகிழ்ச்சி. ஒரு கேள்வி, உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு பாரமாக இருக்கிறதா? ஐயோ, இதேன் எப்படா வாழ்ந்து முடியும், எப்போ என்னுடைய ஆயுள் முடியும், தாங்க முடியாமல் இருக்குது, எனக்கு தொல்லைகளாக இருக்குது. இப்படி பலர் இன்றைக்கு பலவிதமான மன உளைச்சலில் இருக்கிறது நாங்கள் மறக்க முடியாது. மனுஷன் இன்றைக்கு மனுக்குலமே மிக வேகமாகத்தான் ஓடிக்கொண்டிருக்கு, ஏதோ ஒரு தேடலிலே ஓடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்கள் பெரிய பாரத்தை சுமந்து கொண்டு ஓடுகிறதை குறித்து அவர்கள் சிந்திக்கிறதில்ல, உணர்றதும் இல்லை, சிந்திக்க அவர்களுக்கு நேரமும் இல்லை. அந்த காலங்களிலே கிராமப்புறங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நடந்து தான் எல்லா இடம் போகணும். இப்போ சுமை தாங்கிகள் என்று கட்டி வச்சிருப்பார்கள், ஆங்காங்கே இருக்கும். ஒரு 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 கணிசமான உயரத்திலே அது இருக்கும். நடந்து வருகிற பெண்கள் தங்களுடைய பாரத்தை, பெண்களோ ஆண்களோ தங்களுடைய பாரத்தை இறக்கி அந்த சுமை தாங்கியில் வைத்து கொஞ்சம் இளைப்பாறு விட்டு கடந்து போவார்கள். எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தான் எங்களுடைய சுமை தாங்கி, நாங்கள் அதை உணர்வதில்லை. ஏதோ நாங்கள் தான் பாரம் சுமந்து ஓடுகிறத போல நாங்கள் மிகுந்த பாரத்தோடு துக்கத்தோடு வாழ்க்கையினுடைய சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத ஒரு ஒரு கட்டத்தில் இன்றைக்கு மனக்குலம் ஓடிக்கொண்டிருக்கிறதை நாங்கள் மறுக்க முடியாது. அநேகருக்கு மன உளைச்சல்கள், மன அழுத்தங்கள், சில சமயங்களில் இப்போதெல்லாம் தற்கொலைகளும் மிகவும் மலிந்து விட்டதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட மன நிலைமையில் யாராவது கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை தருகிறேன், கேளுங்கள். சங்கீத புத்தகத்தில் இருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். தாவீது ராஜா பாடின ஒரு சங்கீதம் இது. 68வது சங்கீதம் 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எந்நாளும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எந்நாளும், எந்த நாளும், எப்படிப்பட்ட நாளாக இருந்தாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்ததை கேளுங்கள். நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. நல்லா இருக்கலாம். நம்மேல் பாரம் சுமக்க அவர் அனுமதித்தாலும் கூட நம்மை மீட்கிற தேவன் அவர் ஒருவர் தான். அவராலே மரணத்துக்கு நீங்குகிற வழிகளும் எங்களுக்கு உண்டு. அதுவும் வேத சத்தியம்தான். இந்த வசனத்தை ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பில் பார்த்த பொழுது தமிழிலே பாரம் என்று வருகிற இடத்திலே அவர்கள் எழுதியிருக்கிறது, ஆங்கிலத்திலே எழுதியிருக்கிறதை தமிழ்படுத்தினால் நன்மைகளை நிரப்பி நம்மேல் சுமத்துகிறார் என்று இருக்கிறது. அந்த பாரம் எப்படிப்பட்ட பாரம்? நன்மைகளை தருகிற பாரம். நாங்கள் பாரம் என்ற உடனே வேதனை, துன்பம், வியாதி, உலகம் தருகிறதான பிரச்சனைகள், மனுஷரால் இப்படி அநேக காரியங்களை நினைக்கிறோம். இந்த ஆங்கில வேதாகமத்தின் மொழிபெயர்ப்பு தருகிற விளக்கம் என்ன? நன்மைகளினால் நிரப்பி சுமத்துகிறார், பாரங்களை சுமத்துகிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. அதாவது எங்களுக்கு தீமை மாதிரி தெரியலாம், அவசியமற்றது மாதிரி தெரியலாம், தூக்க முடியாமல் இருக்கலாம். எப்படித்தான் எங்களுடைய மனதுக்கு பலத்த ஒரு அழுத்தத்தை கொடுத்தார், அவர் நம்மேல் சுமத்துகிறது அத்தனையும் நமது நன்மைக்கு என்கிறதை மறக்க வேண்டாம். இதைத்தான் பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே அழகாக விவரிக்கிறார். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்று பவுல் எழுதுகிறார். அருமையான வசனம் இல்லையா? எங்களுக்கு நேரிடுகிற சோதனைகள், வேதனைகள் ஒன்றும் புதிதல்ல. மனுஷன் பாவத்தில் விழுந்த காலத்தில் இருந்தே எல்லாமே ஒன்றுதான், அதனுடைய தோற்றங்கள் தான் வித்தியாசமாக இருக்கு. ரெண்டாவது காரியம், எங்களால் தாங்க முடியாத அளவுக்கு அவர் நமக்கு பாரம் சுமத்துகிறதுக்கு அவர் அநீதியான தேவன் இல்லை.
அவர் உண்மையுள்ள தேவன். அதை மறுபக்கமாக நாங்கள் யோசித்து பார்த்தால், நம்மேல் ஒரு பாரம் சுமத்தப்படுகிறது என்று சொன்னால், என்னாலே அதை சுமக்க முடியும் என்று நம்பித்தான் ஆண்டவர் எங்களை அதுக்கு அனுமதிக்கிறார். இப்போ அவர் எங்களை எவ்வளவா நம்புகிறார் பார்த்தீங்களா? அடுத்தது, சுமந்தாலும் கூட நாங்கள் எங்கள் மேல் சோதிக்கப்பட அவர் அனுமதித்தாலும் கூட சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதுக்கு தப்பித்து கொள்ளுகிற வழியும் எங்களுக்கு உண்டு. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? சோதனைகள் வேதனைகள் வந்தவுடனே துவண்டு போகிறோம். அந்த வழி அங்கே இருக்கிறதுங்கிறதை நாங்கள் சிந்தித்து பார்க்கறதில்லை. அதனால தான் நம்முடைய அநேகருடைய வாழ்க்கை தோல்வியிலே போய் முடிகிறது. நாங்கள் மறக்க முடியாது. நம்மால் சுமக்கக்கூடாது எதையுமே கர்த்தர் சுமத்தவும் மாட்டார், சுமத்தப்பட அனுமதிக்கவும் மாட்டார். யோபு பக்தனாலே அந்த வாழ்வை சுமக்க முடியும் என்று தான் கர்த்தர் யோபுவுக்கு அதை அனுமதித்தார். அதே பாரத்தை அவர் எங்களுக்கு அனுமதிக்க போகிறதில்லை. அவர் தனிப்பட ஒவ்வொருவரையும் அறிந்த தேவன். அவருக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் தேவை. ஒவ்வொருவருடைய பலம் பலவீனம் இயலுமை இயலாமை எல்லாம் அவருக்கு தெரியும். ஆகினாலே எந்த தீங்கு நேரிட்டால் என்ன, என்ன வேதனைகள் நம்மை தாக்கினால் என்ன, அவை நம்மை உருவாக்குகின்ற தேவனுடைய ஆயுதங்கள் என்று அறிந்து அதை ஏற்றுக்கொண்டு அதற்கூடாக சந்தோஷமாக கடந்து செல்ல எங்களை ஒப்புக் கொடுப்போமானால் அதை போல வெற்றியுள்ள வாழ்க்கை இந்த உலகத்தில் கிடைக்காது. பிரியமானவர்களே, சோதிக்கப்பட்ட பின்னர் நான் பொன்னாக விளங்குவேன் என்ற அந்த வாக்குறுதி உண்மை. எங்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு காரியம்தான். பொன், அக்கினிக்குள்ளே போடப்படாத பொன் உதவவே உதவாது. அந்த பொன் உருவாக்கப்படும் பொழுது, சுத்திகரிக்கப்படும் பொழுது உரியவன் என்ன செய்வான்? அந்த பொன்னிலே தன்னுடைய முகம் தெரியும் வரைக்கும் அவன் அதை சுத்திகரிப்பான். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அந்த அக்கினிக்கு பக்கத்திலேயே அந்த சொந்தக்காரன் உட்கார்ந்திருப்பான் அல்லது நின்றிருப்பான். இல்லையானால் அக்கினியினுடைய வேகத்திலே அந்த பொன் கருகி போய்விடும். அதனாலே நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் எந்த சோதனைக்குள்ளே நாங்கள் இருந்தாலும், வாழ்க்கை எவ்வளவு பாரமாக இருந்தாலும், ஐயோ இந்த வாழ்க்கை போதும் என்று நீங்கள் தயவு செய்து மனமுடிந்து போகாமல், கர்த்தாவே இந்த சூழ்நிலையிலும் நான் உங்களை மகிமைப்படுத்த என்னை பொன்னாக விளங்க வையும் என்று உங்களால் ஒப்புக் கொடுக்க முடியுமா? அதுதாங்க விசுவாச வாழ்க்கை. இயேசு தம்மை ஒப்புக் கொடுத்தார், உயிரோடு எழுப்பப்பட்டார், இன்றைக்கு நம்முடனே ஜீவிக்கிறார். எங்களை நாங்கள் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம், உருவாக்குகிற ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம் என்றால் வார்த்தை எங்களுக்கு இன்றைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறது. நம்மேல் பாரம் சுமத்தினாலும், அதாவது நன்மைகளினால் நிரம்பின பாரத்தை சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. அந்த பாரம் எங்களை அழுத்தி எங்களை அழிக்க அல்ல, எங்களை உருவாக்கும், எங்களை ஆக்கும், தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுக்கு சாட்சிகளாக எங்களை மாற்றும். உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? விசுவாசிக்க முடியுமா? இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில் வேறுபட்ட நாளாக மாற தேவாவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக.